நியூஸ் பார்க்கும்போது தெரிஞ்சது மறுபடியும் கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது அப்படின்ட்டு. நாம் இனிமேல் சளி பிடிச்சாலோ இல்லை காய்ச்சல் அடித்தாலோ உடனடியாக சிகிச்சை எடுத்துக்கணும். எதிர்ப்பு சக்தி தரா மாதிரி நம்ம சாப்பாட்டையும் எடுத்துக்கணும். நான் மிளகு குழம்பு, பூண்டு மிளகு குழம்பு தான் செஞ்சேன். அது எப்படின்னு பார்க்கலாம். கடாய் வச்சுட்டு கடுகு, வெந்தயம், முழு தனியா, சீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி முழு பூண்டு, ஒரு தோல் உரித்த பூண்டை போட்டு நல்லா வணக்கிட்டு அதிலே கடுகு, கருவேப்பிலை போட்டு வணக்கிட்டு கொஞ்சம் பூண்டு வெங்காயமும் தட்டி அதில் போட்டுட்டேன் கொஞ்சம் வாசனைக்கு. அதையும் வணக்கிட்டு இந்த ஃப்ரை பண்ணி வச்சதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஆட்டுக்கல்லில். அந்த வணக்கினதில் கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றி மஞ்சள், உப்பு, வெறும் மிளகாத்தூள் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை மூடி வச்சிடணும். அந்த மிளகா நாத்தம் போகிற வெள்ளம் மூடி வச்சுட்டோம். இந்த பவுட்ரு பண்ணதை அதில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு கடைசியாக இறக்கும் போது நம்ம வெல்லம் இல்லை கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எது வேணால் கொஞ்சமாக சேர்த்துட்டு இறக்கிடணும். பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு மேலே. அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிட்டு சூடான சாதத்தில் அப்படியே போட்டு சாப்பிட்டோம்னா நல்ல காரசாரமாக இருக்கும். அந்த மிளகு காரம் நம்ம தொண்டையில் அப்படியே இருக்கும்.